எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1ல பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய பார்ட்டாக நான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த சைல்டுஹுட் குழந்தை பருவத்தை தாண்டி தான் நாமளுமே இப்போ ஒரு அடல்ட்டு பேரண்டிங் ஸ்டேஜில் நம்மளும் இருக்கோம். ஸோ நம்மளால் கண்டிப்பாக அவங்களோட ஏஜை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ட்ரை பண்ணணும். அவங்க இடத்துல இருந்து பார்க்க நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம அதை பண்ணிட்டாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஏன்னா நம்மளும் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கோம் இல்லையா? குழந்தைங்க இப்போ தான் பாவம் அந்த இடத்த தாண்டுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை நாம் தான் கரெக்டாக டைரக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அவங்க டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுவும் இந்த டீனேஜ் பசங்க சத்தியமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது என்ன நல்லதா கெட்டதான்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. கோவம் தான் முதல்ல வரும். அது அவங்க கேரக்டர் கிடையாது, அது ஹார்மோனல் சேஞ்ச் தான். ஸோ அது அவங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்களால தான் அவங்களுக்கு அது கோவமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க குழந்தைங்க. சரி நம்ம அம்மாவை இப்படி பேசிட்டோமே, நம்ம இப்படி திட்டிருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க தான், நம்ம திட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை என்ன பண்ணுறது மனசு கஷ்டப்படுத்தினாலும் நாம் அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சரி வாப்பா சாப்பிட்லாம், வா நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம அதை பெருசாக எடுத்துக்காமல் போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பசங்க புரிஞ்சிக்கணும். ஒரு விஷயந்தான், ஆனால் அதை பார்த்திங்கன்னா எல்லா ஆங்கிள்லேருந்தும் கற்றுக்கணும். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்பர் 9 நம்ம இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த பக்கம் 9ஆகவும் அந்த பக்கம் பார்த்தா 6ஆகவும் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு நிறைய பட்டிமன்றம் இருக்கு இல்லையா? அதில் உள்ள டாபிக்ஸ் எடுத்து ஒவ்வொரு பண்டிகைக்கும், அதாவது நீ உட்காந்து பாரு அப்படின்னு சொல்கிறத விட ஒன்லி ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லேயாச்சும் அந்த பட்டிமன்றத்தை நீங்கள் உட்காந்து அந்த 1 ஹவர் தான் ஜஸ்ட் ஓட விட்டு நீங்கள் பாட்டு வேலை பார்த்துக்கோங்க. குழந்தைய அந்த 1 மணி நேரம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, அவன் கண்டிப்பாக என்ன வேலை செஞ்சாலும் ஓகே. ஆனால் அவன் கண்டிப்பாக அந்த விஷயம் மனசில் போய் அவனோட ஆழ் மனசில் பதிய தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க. அதில் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்னா, ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது அப்படிங்கிறத குழந்தைக்கு நம்ம சொல்லாமையே அந்த பட்டிமன்றம் பார்த்தா குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்க பார்க்க அவங்களுக்குமே அந்த ஒரு ஹேபிட்டாக வந்துடும். நம்ம இல்லைனாலும் நாளைக்கு அந்த குழந்தைய பட்டிமன்றம்னா உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம பண்ணுறத பார்த்தே குழந்தைங்க கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம எதுவுமே குழந்தைகிட்ட ஃபோர்ஸே பண்ண வேணாம். விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு டிவியில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. அவங்க குழந்தைங்களும் அந்த வேலையை பார்த்துக்கட்டும். ஸோ அப்படியே சிம்பிளாக போயிட்டே இருக்கட்டும். ஆனால் போய் சேர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு போய் சேரும். அது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வயசில் தெரியல அப்படின்னாலும், அவங்க நாளைக்கு ஒரு அடல்ட்டாக போகும்போது இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய ஹெல்ப்பாகவும், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு கை கொடுக்குன்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் நாம் இருந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம பசங்களை அவங்களோட தனித்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வளர்க்கணுமே தவிர, கூடவே நாம் இருந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கைட் பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஃபேமிலியில் கைட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக எந்த பேரண்ட்டுமே நின்று போய் கைட் பண்ண முடியாது. அது அவங்களோட பிரச்சனை. அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு விஷயத்தில் உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தெரியணும் அப்படின்னு சொன்னால், குழந்தைங்கள உட்கார வச்சு இந்த பட்டிமன்றம், இந்த நீயா நானா மாதிரி இருக்கிற சில இந்த டிபேட் மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கம் பாசிட்டிவ் என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் என்ன வருது அப்படிங்கிறத குழந்தைங்க கற்றுக்கிட்டாலே போதுங்க. லைஃப்பில் அவங்க நிறைய கற்றுக்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.